நீ யாரின் ஆன்மாவே திருடப் போற? இந்த கேள்வி வெறும் சஸ்பென்ஸ் இல்ல. இது குரோனோஸ் த நியூ டான் எனும் மர்மமான சர்வைவல் ஹாரர் உலகத்துக்குள்ள நம்ம இழுத்து கொண்டு போகும் துவக்கம். இது ஒரு கேம் மாதிரி தெரிந்தாலும் இதன் உள்ளே ஒளிந்திருக்கும் உண்மை அதைவிட பரிதாபகரமா இருக்கும். 1980களில் நிகழ்ந்த ஒரு மர்மமான சம்பவம், த சேஞ்ச். ஒரு அறிவியலுக்கு அப்பாற்பட்ட, விளக்கம் தர முடியாத நோய். இது உங்க உடம்பை தாக்குறதில்ல, இது உங்க ஆன்மாவையே பிடுங்கி குடிக்கும். ப்ளூபர் டீம் இந்த உலகத்தை உருவாக்கும்போது அவர்கள் நம்மை கேள்விகளோட நிறைய வைக்கும் வகையில் கேரக்டர்ஸ், சாய்ஸஸ் மற்றும் உணர்வுகளோட உருவாக்கியிருக்காங்க. நீ ஒரு டிராவலர். நீ நேரத்தை தாண்டி போய் ஒரு மர்ம அமைப்பானத கலெக்டிவ் ஆட்களுக்காக, விஐபி ஆட்களுடைய எசன்ஸ், ஆன்மா, அடையாளம், ஜீவன், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேணும். நீ யாரையும் ரட்சிக்கல, நீ ஒரு திருட்டு தொழிலாளி, ஆன்மாவை திருடும் ஒப்பந்த வீரன். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்கள் சிம்பிள் மெஷின்ஸ் இல்ல, அவங்க பாதிப்புகள் உங்க மனதையும் உங்க உலகம் என்னவென்று நீ பார்க்கிற தாராளத்தையும் மாற்றப் போகுது. இந்த கேரக்டர்ஸ் யாருன்னு மட்டும் தெரியாது, அவர்களோட பின்னணி, மனதளவிலான தொல்லைகள், அவர்களுக்குள்ள உறவுகள் எல்லாமே பரஸ்பரமாக கட்டப்பட்டிருக்கும். த வார்டன் என்ற வேடத்தில் ஒரு முக்கியமான என்பிசி. அவன்தான் உங்க பணி தொடங்கும் இடம். உங்க கருவிகளை சரிபார்க்கும் டெக்காய் மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில் அவன் கதவுகளுக்கு பின்னாலிருக்கும் இருட்டை பிரதிநிதிப்பது போல. இந்த கேம் காஸ்மிக் ஹாரர் மாதிரி தோன்றினாலும் அதன் மையத்தில் இருக்குது மனித மனதை பற்றிய உண்மை. நாம் யாருக்காக உயிரோடு இருக்கிறோம், யாருக்காக எல்லாம் விட்டுக் கொடுக்க தயார், நாம் செய்கிற முடிவுகள் எத்தனை பேரை பாவிக்கக்கூடும் என்பதன் மீது ஒரு ஆழமான கவனம். இது ஒரு ஆக்ஷன் கேம் இல்ல, இது ஒரு மிரளச் செய்யும் தனிமையை பேசும் கதை. நீங்கள் கையில் கண்ட்ரோலர் வைத்திருப்பீங்க, ஆனா உங்க உள்ளத்தை ஆட்டும் டெசிஷன்ஸை நம்பிக்கையோட எடுத்துக்கொள்ள முடியுமா? யாரை நீ தூக்கி பார்ப்பீங்க, யாரை நீ துறந்து விடுவீங்க? உங்க ஒரு டெசிஷன் ஒரு உயிரின் மீனிங்கை மாற்றக்கூடிய அளவுக்கு பெரியது. இந்த செப்டம்பர் 5 குரோனோஸ் த நியூ டான் வெளியாகுது. ஆனா கேம் ஆரம்பிக்கிறதா அல்லது உங்க ஆன்மா பறிக்கப்படுறதா, அந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். இந்த உலகம் வெறும் விஷுவல் ஹாரர் இல்ல, இது ஒரு மனதில் பதியும் உணர்வு மூட்டும் பயணம்தான். கேம் முடிந்ததும் உங்க உள்ளத்திலிருந்து ஒரு வாக்கியமாவது தங்கிச் செல்லும். நான் யாரோட ஆன்மாவை திருடினேன், ஆனால் என்னாலே என் ஆன்மாவை காப்பாற்ற முடியல.